கண்டிகை தெரு, கண்டிகை ஸ்ட்ரீட்டுன்னு போட்டிருக்காங்க. பக்கத்திலே வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனும் இருக்குது. பக்கத்திலே போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. நடைபயிற்சிக்காக வந்து அப்படியே திரும்பி போகிறேன். ஸோ ஆவடி காவல் ஆணையரகம் T3 கொரட்டூர் காவல் நிலையம் எல்லை சோதனை சாலை. அவ்வளோதான், நம்ம அப்படியே கடந்து போக வேண்டியதுதான். தேர், நமக்கு தேர் நன்றாக தெரியும். மரத்தினால் செய்யப்படுவது தான். அதை சில பேர் ரதம்னு கூட சொல்லுவாங்க. தேர் மரத்தை கொண்டு வந்து அதில் சிற்ப வேலைப்பாடுகளை செய்து பெரிய பெரிய ஓரடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு என்ற வகையில் அதை செய்து அதில் சாமி சிலைகளை செதுக்கி வைத்து அவர்கள் கொண்டாடுவார்கள். உலகத்திலேயே மிகப்பெரிய தேர் எங்கே இருக்கிறது என்றால் திருவாரூரில் தான். அதை பார்த்துத்தான் கலைஞர் அவர்கள் சென்னையிலே வள்ளுவர் கோட்டத்தில் ஒரு தேரையும், அது கல்லினால் செய்யப்பட்டது, ஒரு மாடல் தான், அதை செய்தார். இதுபோல தேர் அதிகமாக இருக்கக்கூடிய இடம் தமிழ்நாடு தான். அடுத்தபடியாக கேரளா, ஆந்திராவிலே காளஹஸ்தியிலே, அதுவும் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுக்கு உட்பட்டதாக இருந்தது. அங்கேயும் தேர் இருக்கிறது, 2-3 தேர், எல்லாமே மூடி வச்சுருப்பாங்க. சென்னையில் கபாலீஸ்வரர் கோயில் பக்கத்திலேயே ஒரு தேர், எல்லாமே மூடி வச்சுருப்பாங்க. அந்த தேர் திருவிழா நடக்கும் பொழுது அதை வெளியே கொண்டு வந்து வடம் பிடித்து எல்லோரும் அவர்கள் இழுத்து செல்வார்கள். அது எல்லா சமயத்தினரும் அவர்கள் அப்படி செய்வது வழக்கம். அது மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. நாமும் அதில் பங்கு கொள்கிறோம் என்ற எண்ணம் தான். இதில் மத சம்பந்தம், அதாவது சமய சார்பற்றது தான். ஒரு தேர் எழுப்புறது கல்லினால், சிற்ப வேலைப்பாடுகள் தான் அதில் மிக மிக அதிகமாக இருக்கும். நான் ஒரு முறை தாமிரபரணி அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு இடத்திற்கு சென்றேன். அங்கேயும் ஒரு கோயிலுக்கு சென்று வெளியே வரும் பொழுது அது அத்து போய்விட்டால் இருந்தது. மரத்தினால் ஆனது தான், மிக நன்றாக இருந்தது. நான் வீடியோவெல்லாம் எடுத்து வைத்துள்ளேன். அம்பாசமுத்திரம் ஒரு கோயிலுக்கு போயிட்டு திரும்பி வர வழியில் அப்படியே நிறுத்திருந்தது. சும்மா கரையான் பிடிக்கிறாப்புல இருந்தது. ஏன்னா மரம் ஈஸியாக வந்து கரையான் பிடிச்சிடும். அதை போல தான் அங்கே இருந்தது. அதெல்லாம் பார்த்து வீடியோ எடுத்து வந்தேன். ஏன் இப்போ வந்து இந்த திருவாரூர் தேரை எடுத்துக்கொள்கிறேன் என்றால், அடிக்கடி இந்த ஆனி மாதமோ ஆவணி மாதமோ பங்குனி மாதமோ அவர்கள் அப்படி நடத்துவார்கள். அதுபோல் கும்பகோணத்திலே சாரங்கபாணி கோயில் எதிரே ஒரு மிகப்பெரிய தேர் இருக்கும். இதுபோல் பல இடங்களில் நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறது. இந்த திருவண்ணாமலையில் இருக்கிறதா என்று தெரியவில்லை, ஆனால் திருநெல்வேலியில் இருக்கிறது, எனக்கு தெரியும், பார்த்துள்ளேன். இதெல்லாம் ஒரு காலத்திலே கல்லால் அவர்கள் கோயிலை கட்டினார்கள். அது கல்லுக்கு கிடைத்த ஒரு மரியாதை. அதே நேரத்தில் மரத்தினாலும் செய்ய முடியும், வேலைப்பாடுகளை செய்ய முடியும். வீடுகள் எல்லாமே நம்ம மரத்தினால் தானே செய்கிறோம். அதுபோல தேரையும் செய்தார்கள் என்பதுதான் இந்த பதிவின் நோக்கமே. சிற்ப வல்லுநர்கள் கல்லை எடுத்தும் அவர்கள் செய்வார்கள். சிற்பங்களை மரத்தினாலும் செய்ய முடியும் என்பதற்கு ஒரு சான்று தான். இது போன்ற
இந்த தேர் வடம் பிடித்து இழுப்பது மற்ற நாடுகளில் இல்லை. ஆந்திராவில் இருக்கிறது, கேரளாவில் இருக்கிறது, மகாராஷ்டிராவில் தேடினேன், இல்லை. வேறு இடங்களில் இருக்கிறதா என்று எனக்கு தேடியதில் கிடைக்கவில்லை எதுவும். அதனால்தான் இந்த தேர் அதை பற்றி எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதுதான். இப்போ சமீபத்தில் அது திருவாரூரில் அந்த தேர் நடந்தது. தேர் திருவிழா என்று ஒரு எடுத்திருக்க படமுட சினிமா இருக்கிறது. அப்படி தேர் திருவிழா, மக்கள் கூடுவார்கள், வியாபாரம் நடக்கும், அதில் ஒரு கொண்டாட்டமாக இருக்கும், எல்லோருக்கும் அது இன்பமாக இருக்கும். அதற்காகத்தான். எனவே அதை பற்றி ஒரு பதிவு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன், அதை செய்துவிட்டேன். இந்த பதிவை காணும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது இரவு வணக்கத்தை சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இது வாட்டர் கெனால் ரோடு, தாதங்குப்பத்திலிருந்து வரக்கூடிய சாலை தான். இந்த சாலை வழியாக சென்றால் நாம் புத்தகரம் வழியாக அம்பத்தூர் சென்றுவிட முடியும். இன்னும் பல இடங்களுக்கு அங்கே ஆவடி செல்லலாம். பல இடங்களுக்கு ஒரு நேர்பாதை, ஒரு 5 கிலோமீட்டர் சென்றால் அங்கே சென்று விடலாம். இந்த வழியாக சென்றால் தாதங்குப்பத்தில் இருக்கக்கூடிய வாட்டர் கெனால் ரோடு. நான் நடைபயிற்சிக்காக வந்தேன். அப்படியே இந்த பதிவை செய்ய வேண்டும் என்று நினைத்து அதையும் செய்துவிட்டேன். இதை காண்பவர்களுக்கு பிடித்திருந்தால் எனக்கு ஒரு லைக் சொல்லலாம். என்னை பின்பற்றுபவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். புதியதாக பார்ப்பவர்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இது போன்ற பல அரிய தகவல்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தேடி கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நான் தேடி எடுத்து அதை உங்களுக்காக சொல்கிறேன். அதுதான் முக்கியம். உங்களுக்காக நான் தேடுகிறேன். பல விஷயங்களை தேடி அதை என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்தில் அதில் பதிவிட்டு அதை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அப்படி நீங்கள் காணும் பொழுது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லலாம், பதிவிடலாம், மற்றவர்களுக்கும் நீங்கள் பகிரலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே. வாழ்க வளமுடன். எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன்.